ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம். ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவாள் சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை நன்மை இருக்குமா? சந்திரனால் எப்படி நன்மை கிடைக்கும், அந்த சந்திரனால் எப்படி தீமை கிடைக்கும் என்பதை பற்றி ஆதாரத்துடன் வீடியோ. முதல்ல ஒரு ஜாதகத்தில் நைசிர்க திசை என்று எடுக்க வேண்டும். ஒரு குழந்தை ஆணோ பெண்ணோ பிறந்தால் அந்த குழந்தைக்கு ஒரு வருடம் முடியும் வரை நைசிர்க திசையில் சந்திர பகவான் நடத்துவார். 2 வருடம் முடியும் வரை செவ்வாய் பகவான் நடத்துவார். 3வது புத பகவான் 9 வருஷத்துக்கு நடத்துவார். 4வது சுக்கிரன் 20 வருஷத்துக்கு நடத்துவார். 5வது குரு 18 வருஷத்துக்கு நடத்துவார். 6வது சூரியன் 20 வருடத்துக்கு நடத்துவார். 7வது சனி 50 வருடத்துக்கு நடத்துவார். 120 வருடம் நைசிர்க திசை உண்டு. உங்கள் ஜாதகத்திலே முதலிலே, அதாவது நீங்கள் பிறந்த நேரத்தை சரி செய்ய வேண்டும். அதே மாதிரி நடக்கக்கூடிய உடுமகா திசை என்று பிரித்து வைத்துள்ளார்கள். சூரிய பகவானுக்கு 6 வருடம், சந்திர பகவானுக்கு 10 வருடம், செவ்வாய் பகவானுக்கு 7 வருடம், ராகு பகவானுக்கு 18 வருடம், குரு பகவானுக்கு 16 வருடம், சனி பகவானுக்கு 19 வருடம், புத பகவானுக்கு 17 வருடம், கேது பகவானுக்கு 7 வருடம், சுக்கிர பகவானுக்கு 20 வருடம் ஆகிய உடுமகா திசையை 18 மகரிஷிகள் நல்ல அமைப்பாக பகிர்ந்துள்ளார்கள். இப்போ அந்த திசை உங்களுக்கு ஏதோ ஒரு திசையாக நடக்கட்டும். நீங்கள் பிறந்தபோது அந்த தசா இருப்பு சரியாக கணித்து கொள்ள வேண்டும். நீங்கள் கம்ப்யூட்டரில் போட்டாலும் சரி, எதில் போட்டாலும் சரி, அதாவது அந்த கணிதம் மூலம் சரியாக கணக்கிட்டு போட வேண்டும். லோகிர்தாம்சம் என்ற ஒரு கணக்கு உண்டு. அந்த கணிதப்படி அந்த தசா இருப்பை கரெக்டாக அறிந்து கொள்ளலாம். சும்மா ஆதியந்தம் பரமநாளிகள் போட்டால் கூட ஏகப்பட்ட வித்தியாசம் வரும். 2 மாதம் 3 மாதம் வரும், 5 மாதம் கூட வரும். அந்த தசா இருப்பு கரெக்டாக கணித்து பார்த்து விட்டுத்தான் இந்த அமைப்பை செய்ய வேண்டும். அதை பார்த்து செய்தீர்கள் என்று சொன்னால் இந்த சந்திரனால் ஏற்படக்கூடிய யோகம் இதுவரையும் யாரும் போடாத வீடியோ. அடியேனுக்கு கிடைத்த வாய்ப்புக்கு ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவிக்கு மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவிக்கு நன்றி கூறி இந்த சிறப்பு பதிவை மேற்கொண்டு இருக்கிறேன். பொதுவாக இதையும் கவனிக்க வேண்டும், அதையும் கவனிக்க வேண்டும். ஒருத்தருக்கு யோகத்தை செய்யறது, அதாவது நான் ஜோதிடரை குறை கூற விரும்பவில்லை. இந்த ஜோதிடப்படி அதாவது எல்லா கணிதத்தையும் முடிந்த அளவுக்கு டச் பண்ணி பார்க்கணும். அதுக்கு இறைவனே துணை, தனக்கு சோதிடம் சொல்லி கொடுத்த குருவே துணை என்று கூறிக்கொண்டு அந்த கணிதத்தை செய்து பார்த்தால் அவர்களுடைய, அதாவது அவர்களுக்கு எப்படி நடக்கும் என்பதை பற்றி அழகாக நவதேவர்கள் காட்டுவார்கள். சந்திரனால் காட்டப்படக்கூடிய யோகம் இது. உதாரணத்துக்கு ஒரு ஜாதகர் ஒரு 12 வயது என்று வைத்துக்கொள்வோம். அவருக்கு சூரிய திசை 3 வருஷத்தில் பிறந்திருப்பார். அடுத்தபடியாக சந்திர திசை. அப்போ 13 வயது முடியும் வரை சந்திர திசை நடக்கும். அந்த திசை ஆரம்பிக்கும் போது அந்த திசையினுடைய பலனை ஸ்ரீ சந்திர பகவானை கொண்டு அறியும் முறைதான் இந்த வீடியோவில் சிறப்பு பதிவு. திசை ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு இருக்கக்கூடிய சந்திரன், அதாவது அதுக்கு கணக்கு போடணும். இப்போ நான் சொன்னனே 3 வருஷம் சூரிய திசை. அந்த 3 வருஷம் முடிஞ்ச உடனே அந்த திசை ஆரம்பிக்கிறதுக்கு அந்த பிறந்த தேதியில் இருந்து கணக்கு போடணும். பிறந்த தேதியிலும் பிறந்த டைம் வச்சு கணக்கு போடணும். நாங்கள்லாம் ஆரம்ப காலத்தில் படிக்கும்போது அத்தனை பஞ்சாங்கங்களை வைத்து, வாசன் பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் அத்தனையும் வைத்துத்தான் இதையெல்லாம் கண்டுபிடித்து சொல்லி உள்ளோம். இதற்கு
எனக்கு சொல்லி கொடுத்த இது ஒரு சில ஜோதிடர்கள் சொல்லி கொடுத்த விதி தான். அந்த காலத்து ஜோதிடர்கள் அவர்களெல்லாம் அருமையாக சொல்வார்கள். ஒரு குடும்பத்திலே குழந்தை பிறந்தால் மருத்துவச்சிக்கு எத்தனை பேர் இருப்பார்கள்? அதாவது அறுக்கறக்கு என்ன கத்தி வச்சுருந்தாங்க. கிராமத்திலே சின்ன சின்ன கத்திகள் இருக்கும். அந்த கத்திகளில் கூட இல்லை. அப்புறம் ரெண்டாவது தீபம் எண்ணெயில் தீபம் போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவார். அவர் போய் உட்காந்து அவரெல்லாம் மகராசை இல்லை, ரொம்ப நாள்லேயே போய் சேர்ந்துட்டார். அது மாதிரி இந்த திசையினுடைய ரகசியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்று சொன்னால் அந்த ஜாதகருக்கு 3 வயது முடிந்தவுடன் அவர் பிறந்த நாளை எடுத்து பார்க்கும் பொழுது பஞ்சாங்கத்திலேயோ அல்லது இப்போ இருக்கிற ஆப்புகள்லாம் நிறைய வந்துருச்சு, அந்த அமைப்பிலே போட்டு பார்க்கின்ற பொழுது அந்த சந்திரன் சொந்த வீடான கடகத்தில் இடம் பெற்றிருந்தால் என்ன திசையோ நடக்கட்டும். இப்போ சந்திர திசைக்காக மட்டுமல்ல, எந்த திசை நடந்தாலும் சரி, அப்படி கணக்கு போட்டு பார்க்கும்போது அதாவது இந்த விதியும் சேர்த்துத்தான் இந்த உடுதசா பலனை சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதெல்லாம் நான் ஆரம்ப காலத்திலிருந்தே செய்து கொண்டிருக்கிற வழக்கமான ஒரு வீடியோ. இன்னும் எத்தனையோ வீடியோக்கள் இருக்கின்றன, இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. அது குமாரசாமியுமா இருந்தாலும் சரி, ஜெயமினி சூத்திரமாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறையாக இருந்தாலும் சரி, இன்னும் கோரா சாஸ்திரமாக இருந்தாலும் சரி, எதில் வேணாலும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. இதுதான் விதி. சந்திரன் என்பது எல்லா ஜோதிடத்துக்கும் அவர் பெரிய தலைவர் என்றே சொல்லலாம். அவரை வைத்துத்தான் திசையை நிர்ணயம் பண்ணுகிறோம். ஒரு திதியை கண்டுபிடிக்கணும் என்று சொன்னால் அவரைத்தான் பார்க்க வேண்டும். யோகத்தை கண்டுபிடிக்கணும் என்று சொன்னால் அவரைத்தான் பார்க்க வேண்டும். கரணத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர் நகர்ந்து 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 போனால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இந்த திசை அமைப்பையும் கண்டுபிடித்து ஜோதிடம் பார்த்தால் இன்னும் அதாவது ஜோதிடத்திலே நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா புகழ் பெறலாம். அதே மாதிரி நம்மக்கிட்ட பார்க்குறதுக்கு வரக்கூடிய கிளைண்டுகளுக்கு நல்ல பலனை சொல்லலாம். அப்போ சந்திரன் தன்னுடைய வீடான கடகத்தில் நின்று செல்வப்பெருக்கம், சுகம் ஆகியன கிடைக்கும். அதே மாதிரி சூரியன் பகவானின் வீடான சிம்மத்தில் நின்று அந்த சந்திரன் அந்த நான் மேற்கூறிய அமைப்பில் சொன்ன மாதிரி சூரியன் வீட்டில் நின்றால் உணவுக்கும் உடைக்கும் பஞ்சம் இராது. அடுத்தது வந்துட்டார் மேசம் விருச்சிகம் ஆகிய வீட்டில் சந்திர பகவான் அந்த திசை ஆரம்பமாகும் போது நின்றால் போதும். அந்த திசை செவ்வாய், அதாவது எந்த திசை வந்தாலும் சரி, அந்த திசை முடிகிற வரைக்கும் அதுதான் விதி. இது பயப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஆதாரம் இருக்குது, என்கிட்ட இருக்கு. நான் ஆதாரம் இல்லாமல் எந்த வீடியோவும் போட முடியாது. அந்த அமைப்பிலே பார்க்கின்ற பொழுது தகராறு வரும், கடன் வரும், பயம் வரும், நோயும் வரும். இதுக்கெல்லாம் பரிகாரம் சொல்லப்படவில்லை. குலதெய்வ வழிபாடு மட்டும் வழிபாடு செய்தால் போதுமானது. அதே புத பகவானுடைய வீட்டில் அந்த சந்திரனாகப்பட்டவர் அந்த திசை ஆரம்பிக்கும் போது நின்றால் படிப்பு விருத்தி, தன்னுடைய அறிவால மற்றும் வாக்கால் தன்னுடைய வாயினாலே பேசி சம்பாதிச்சிருவார் ஆகியன ஏற்படும். அதே சந்திரன் அந்த திசை ஆரம்பிக்கும் பொழுது குரு பகவான் வீட்டில் நின்றால் விவசாயத்தில் பலிதம் ஏற்படும், தெய்வ அனுகூலம் ஏற்படும், சுகம் ஆகியன கிட்டும். உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் சரி, விரையாதிபதியாக இருந்தாலும் சரி, சத்துருஸ்தானாதிபதியாக இருந்தாலும் சரி, பாதகாதிபதியாக இருந்தாலும் சரி, இதுதான். இதை பார்க்காமல் ஜோதிடம் சொன்னால் அது ஜோதிடம் படித்ததுக்கே அர்த்தம் அல்ல. சுக்கிர பகவானுடைய வீட்டில் நின்றால் ஏதோ ஒரு பதவி வந்து சேரும். அது எந்த திசையோ நடக்கட்டும், அது அந்த திசைக்கு பலன் வேறு.
செல்வம் கிடைக்கும், நல்ல மனைவி அமையும், குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் கொஞ்சம் அழிவும் ஏற்படும், உஷாராக இருக்கணும். அது உச்ச டிகிரியில் இருந்தாலும் சரி, எந்த டிகிரியில் இருந்தாலும் சரி, நல்ல நவாம்சத்தில் இருந்தாலும் சரி, எந்த அம்சத்தில் இருந்தாலும் சரி, இதுதான் பலன். முன்னோர்கள் கண்டுபிடித்து வைத்து போயிருக்கிறார்கள். இப்போ யாரு கண்டுபிடிச்சிக்கிறது? காப்பி அடிக்கிறதுக்கே தெரியுறாங்க. சனி பகவான் வீட்டில் அந்த சந்திரன் அந்த திசை ஆரம்பிக்கும் போது நின்றால் நோய் அதிகமாக வரும், பயம் அதிகமாக வரும். ஆனால் வேலை மட்டும் கொஞ்சம் கஷ்டமில்லாத வேலை கிடைக்கும், பணம் நிறையா கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி தொந்தரவையும் கொடுத்துட்டா அந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்க வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. இந்த நைசிர்க்க திசை யார் பிறந்தாலும் சந்திரன் 1 வருடத்துக்கு முடியும் வரை நடப்பார். முதலில் அதற்கும் சேர்த்து பார்த்துக்கணும். இன்னும் நிறையா திசைகள் இருக்குது, மண்டூக திசை இருக்குது, இன்னும் எத்தனையோ திசை இருக்குது. அத்தனை திசையும் போட்டு பார்க்குறதுக்கு வீடியோவுக்கு டைம் பத்தாது. செவ்வாய் 1 வருஷம் முடிஞ்சு 2வது வருஷம் வரைக்கும் நடப்பார். இதற்கும் போட்டு பார்த்து கொள்ள வேண்டும். புதன் 9 வருஷம் நடப்பார். அந்த 9 வருஷம் நடக்கிறதே அதையும் அந்த சந்திரன் எந்த வீட்டில் இருக்கிறார்? சூரியன் வீட்டில் இருக்கிறாரா, சந்திரன் வீட்டில் இருக்கிறாரா, செவ்வாய் வீட்டில் இருக்கிறாரா, புதன் வீட்டில் இருக்கிறாரா, குரு வீட்டில் இருக்கிறாரா, சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாரா, சனி பகவானுடைய வீட்டில் இருக்கிறாரா? இப்போ செவ்வாய்க்கு 2 வீடு, சூரியன் சந்திரனுக்கு ஒரு வீடு, புதனுக்கு 2 வீடு, சுக்கிர பகவானுக்கு 2 வீடு, குரு பகவானுக்கு 2 வீடு, சனி பகவானுக்கு 2 வீடு. இதில் எந்த வீட்டில் இருந்தாலும் அதுதான் பலன். அதே குரு பகவான் 18 வருஷம், சூரிய பகவான் 20 வருஷம், சனி பகவான் 50 வருஷம். ரொம்ப வயசானவங்களுக்கெல்லாம் போட்டு பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் இவர் ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுறார் என்பதை. அவருடைய ஜாதகம். ஆனால் அந்த அமைப்பு தசாபுத்தி கணிதம் சிறப்பாக செய்திருக்க வேண்டும். மறைந்த மேதகு ஜிஜி ராஜன் ஐயா அவர்கள் மிக பிரமாதமாக இந்த காலத்தில் அல்ல, அந்த காலத்திலேயே திசை எப்படி எடுக்க வேண்டும் என்பதை பற்றியும், டிகிரியிலிருந்து திசை எடுத்தால் எப்படி எடுக்க வேண்டும் என்பதை பற்றி மிகவும் சிறப்பாகவும் தெளிவாகவும் அழகாகவும் கூறியுள்ளார். அது அந்த கணக்கு இருந்தது, இல்லை என்று சொல்வதற்கில்லை. நான் இந்த துறைக்கு வந்த பொழுதே அதெல்லாம் கொஞ்சம் பிரபலமாகிவிட்டது. அதில் சூட்சுமங்கள் இன்னும் எத்தனையோ இருக்கின்றது. இது மட்டுமல்ல, இனி என்னால் முடிந்த அளவுக்கு ஜோதிடத்திலே இருக்கக்கூடிய சூட்சுமம்தான் வெளிவரும். அதனால் உங்கள் அனைவருக்கும், நீங்கள் அனைவரும் 16 செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ காயத்ரி மாதாவை வணங்கி